ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். கதையை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொண்டு போவாங்க அண்ட் சில டீட்டெயிலுங்குமே வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் அது கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கதைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்கள் கதை போக போக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோக்கு 5 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அப்ரைசல் செரமனிக்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. செரிஃப்ஸ் மட்டும் கிடையாது, காமனர்ஸ் நோபல்னு எல்லாருமே இதுல கலந்துக்கிடுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. கெரனாவும் இதுல கலந்துக்கிட்டதுக்காக வந்திருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோ டவுனுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைமா வரா. ப்ரைஸ் பண்ண அப்புறம் நான் ஸ்வாட் உமனா தெரிவேன், அதுக்கப்புறம் நான் நைட் ஆயிருவேன் அப்படின்னு கெரனா சொல்லிட்டு வரா. காமனர்ஸோட பசங்க கூட நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டார்க் ஹேர் இருக்கு, அவன் கண்டிப்பா ஒரு செரஃப் தான் அப்படின்னு சுத்தி இருக்கிற மக்கள் பாக்குறாங்க. காட் ஆஃப் கிரியேஷன் எல்மியா ஈக்குவலா பிளஸ் பண்ணிருக்காங்க. செரஃப்டம்ல கூட சில ஹீரோஸ் பிறந்திருக்காங்க. அதனால தான் எல்லா கிளாஸையும் நாங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோம். ப்ரீவியஸ் வார்ட் லார்டு கூட ஒரு செரிஃப்ல இருந்தா வந்தவர் அப்படின்னு சர்ச்சில் இருக்கவங்க சொல்லுவோம். ஹீரோஸ் வார்டு லார்டுன்னு எல்லா கேரக்டரும் செரிஃப்ல இருந்தா வருவாங்கன்னு நான் அதில் பார்த்து நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். இப்போ அப்ரைசல் செரமனியை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேர்ல்டோட காட்ஸ் இவங்க தான் போல. ஓ அதுதான் காட் ஆஃப் கிரியேஷன் எல்மியாவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். வில்லேஜ் சீஃப் டெபோஜியோட பையன் பெல்மோஸ் அப்படின்னு கூப்பிடுவான். அந்த பையன் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போறான். கிறிஸ்டல் பால்ல கை வை, உன்னோட பவர்ஸ் என்னன்னு தெரியும்னு அவங்க சொல்றாங்க. பெல்மோஸ் அதுல கை வைக்கிறான். இது என் ஸ்டேட்டஸ் புக்ல வர மாதிரி இருக்கேன்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உனக்கு மர்ச்சன்ட் ஆக்குற டேலண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. வில்லேஜ் சீஃப் உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அப்ரைசல் செரமனி ரேங்கோட எல்லாத்தையும் காமிக்கும். கேமை நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். இன்னொரு பையனுக்கு டேலண்ட் இல்ல அப்படின்னு வந்துருது. வரப்பா இப்போ ஒரு பையன் வர யூசர் டேலண்ட் உனக்கு இருக்குன்னு சொல்லுவான். அந்த பையனும் அவங்க அப்பாவை ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. இவனோட டேலண்ட் ஏ ரேங்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சில பேருக்கு டேலண்ட் இல்ல, சில பேருக்கு டேலண்ட் இருக்கு. கெரனாவோட டேலண்ட் வருது, லைட் ரொம்பவே பிரைட்டா வருது. பார்த்தா அவளோட டேலண்ட் ஸ்வாட் லார்ட் அப்படின்னு இருக்கு. இது ஒரு மிராக்கல், இவ ஒரு ஸ்வாட் லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் ஸ்வாட் உமன் இல்லையா அப்படின்னு கெரனா கொஞ்சம் சோகமாக்குறா. நீ ஒரு ஸ்வாட் லார்ட் அப்படின்னு சொல்லி ஜெர்டா ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். என் ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணி இவாட்ட ஏன் அடி வாங்கினேன்னு இப்ப எனக்கு புரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். பையன் ஆலன் அப்படின்னு கூப்பிடுவோம். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறோம். என் பேரண்ட்ஸ்க்கு நான் சமணர்னு தெரியப்பட்ட நம்ம ஹீரோ கை வச்சா ரொம்பவே பிரைட்டான லைட் வந்து நம்ம ஹீரோ கீழே விழுறான். என் டேலண்ட் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவனோட டேலண்ட் இவனுக்கு டேலண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆர்யோ ஸ்டார் கொஸ்டின் மார்க் எஸ்கைச் அப்படின்னு தப்பான சிம்பிள்ஸா இருக்கு. போச்சு, கேம்ல ஒரு கிளிச் வந்துடுச்சு. கேம் டெவலப்பர்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தும்போது அவங்க அப்பா தோல்ல வந்து கை வச்சு வா அலன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. டேலண்ட் இல்லைன்னு தெரிஞ்சோ நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் அவனை வெறுக்கல, நார்மலாவே தான் ட்ரீட் பண்றாங்க. இப்ப ஏற்பட்ட ஃபேமிலி என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த ஹெல் மோட்ல நான் ஒருத்தன் மட்டும்தான் இந்த வேர்ல்டுல விளாண்டுட்டு இருக்கேன். மத்த எல்லாரோட ஸ்டேட்டஸும் ரொம்பவே நார்மலா இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாம் ஈஸியா லெவலப் ஆயிருவாங்க. ஹெல் மோட்ல லெவலப் ஆகுறது கஷ்டம். இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் தேவைப்படும். நார்மல் பீப்புளுக்கு இது கஷ்டமா தெரியலாம். ஆனா எனக்கு இது ஒரு டஃபஸ்ட் சேலஞ்ச். பட் என்ன என்னோட எல்லா பவர்ஸையும் ஈராங்குன்னு அதுல காமிச்சது. கேம்ல வர கிளிச் இருக்கே நம்ம ஹீரோ கடுப்பா. நம்ம ஹீரோட அப்பா ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு. அப்பாக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ பாக்குறான். அவர் கண்ணத்துல அடிபட்டிருக்கு. கெரனா ஸ்வாட் லார்டா இருக்கிறதா அவ வீட்டுல போய் எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஆலன் ஸ்வாட் உமனை விட ஸ்வாட் லார்டு தான் கிரேட்டா அப்படின்னு கெரனா சொல்லுவா. அப்படியா நம்ம ஹீரோவோ தெரியாத மாதிரி நடிக்கிறான். வில்லேஜ் சீஃப் கிஃப்டா வந்து இந்த சரக்கு பாட்டில கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு கெரனா அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காரு. அப்பா கெரனாவை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ற ஆள் கிடையாது. என்னாச்சு நம்ம ஹீரோ யோசிச்சா எனக்கு திறமையான டேலண்ட் இருக்குது, செலிப்ரேட் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். பட் நீ எதுக்கு எங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ற அப்படின்னு ஜெர்டா கேட்கறான். கெரனா டேலண்ட்டுக்கு வா நைட் ஆகி உங்களை நொபிலிட்டிக்கே கொண்டுட்டு போயிருவா. ஸோ எங்களை மாதிரி சேஃப் கூட நீங்க பழக்க வச்சிருக்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். அவர் கேட்காம எங்க அப்பா நல்லது பண்றான்னு இப்படி பண்றாரு. கெரனா அவங்களை ஸ்டாப் பண்ணு நம்ம ஹீரோ சொன்னா. ரெண்டு பேரோட அம்மாவுமே அவங்க ஹஸ்பண்டை ஈஸியா தடுக்கிறாங்க. நான் எதுவும் பண்ண தேவையில்லன்னு கெரனா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆன்ட்டி அவங்க இப்படிதான் ஃபைட் பண்ணுவாங்களா நம்ம ஹீரோ கேட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவங்க டெய்லியும் சண்டை போடுவாங்க. நாங்க 4 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். புது இடத்த தேடி நியூ வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இங்க வந்தோம். ஈவன் உங்க வீடும் எங்க வீடும் கூட பார்க்க வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து அதை கெட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் இப்போ சமாதானமாக்கி சரக்கடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ஜெர்டா வந்து கூப்பிட்டு விடுறாங்க. நைட்ஸ் ஆர்டர் வந்து இந்த வில்லேஜ்க்கு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கெரனாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ கெரனா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நான் ரியல் நைட்ஸ் மீட் பண்ண போறேன். கெரனா ரொம்பவே ஜாலியா இருக்கா. டேலண்ட் இல்லாதவன் நீ இங்க என்னடா பண்றன்னு அந்த ஆக்சியோசர் கேட்கறான். டேலண்ட் ஸ்ட்ராங் தான், நீ தான் வீக்கன். கெரனா போயிட்டு அவனை அடிக்க போறா. நைட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. நைட்ஸோட லீடர் ஜெனஃப் அப்படிங்கிறவனும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். வில்லேஜ் சீஃப் போய் அவனை வெல்கம் பண்ணிட்டு கெரட்டா கெரனா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். நீதான் ஸ்வாட் லார்டான்னு கேட்கவும் ஆமா சார் நான் தான் கெரனா த நைட் அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னா ஒரு டுவெல் போடுவோமே அப்படின்னு அவர் கேட்கறாரு. சரி என் பொண்ணுக்கு 5 வயசு தான் ஆகுது, அவ ஒரிஜினல் ஸ்வாடையே தொட்டதில்லைன்னு சொல்லவும் உண்மையிலே அவ ஸ்வாட் லார்டா நாங்க செக் பண்ணணும், ஒருவேளை நீங்க போய் சொல்லியிருந்தா அவங்களை கொன்றுவோம் அப்படின்னு ஜெனஃப் சொல்லிட்டு வைஸ் கேப்டன் கூப்பிட்டு அவ
கெரனாவா கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இது நியாயமே இல்ல, கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு கெரட்டா கெஞ்ச ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே இந்த நைட்ஸ்க்கெல்லாம் என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஒரு ரியல் ஸ்வாடா, நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கெரனா அந்த ஸ்வாடை வாங்குறா. ஸ்வாடு கெரனாவை விடவோ ரொம்பவே ஹைட்டா இருக்கு. இதை எப்படியாவா யூஸ் பண்றா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. அந்த வைஸ் கேப்டன் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவன், பட் ஓரளவுக்கு ஈக்குவலா கெரனா ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் இவ பாடி ரொம்ப கொட்டியாம ஒரு அடல்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. கெரனாவை பின்னாடி தள்ளி வயிற்றுலயே ஒரே மிதி மிதிக்கிறான். அவ என் பொண்ணுடா அப்படின்னு கெரட்டா டென்ஷன் ஆனா நைட்ஸ் அவனை புடிச்சு வைக்கிறாங்க. இது ரொம்பவே டோ மச் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்தா கெரனா இப்ப ரேஜ் மோடுக்கு போறா. செம ஃபாஸ்டா போய் இப்ப அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் தலை முடிய வச்சு அவனோட ஸ்வாடையே துண்டாக்கியிருந்தா. என் கூட ஃபைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு வா சொல்லவோ, எனக்கு 24 வயசு தான் ஆகுதுடா, தாத்தா இல்லன்னு வைஸ் கேப்டன் சொல்றான். பாத்தீங்களா அதாட்டா ஏன் பொண்ணு அப்படின்னு கெரட்டா ரொம்பவே ஹாப்பி ஆஃப்றான். கேப்டன் ஜனாஃப்மே வந்துட்டு கெரனாவோட டேலண்ட்டை அக்செப்ட் பண்றான். வாட்லாட நீங்க தான் வளர்க்கணும், நான் ரோடா பேசினதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லிட்டு ஃபியூச்சர் விஷயங்களை வில்லேஜ் சீஃபோட வீட்டுல போய் டிஸ்கஸ் பண்ணலாம், வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கூட கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வில்லேஜ் சீஃப் வீட்டுக்கு போறாங்க. காமனர்ஸான ஆக்சியூசரும் அவங்க அப்பாவும் எதுக்கு வந்திருக்கான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். வீட்டுக்கு போகும்போது இந்த பழத்தை எடுத்துட்டு போகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உண்மையான ஸ்வாட்லாட மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். சீஃப் டெபோஜி 3 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த வில்லேஜ்க்கு உங்க பேரை வைக்கிறதா இருந்தது, பட் ஆனா ஸ்வாட்லாட் இந்த வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கிறதுனால பாரன் இந்த வில்லேஜ்க்கு கெரனா வில்லேஜ்னு பேர் வைக்கலான்னு இருக்காருன்னு சொல்லவும், பாரன் முடிவை என்னால எப்படி மாத்த முடியும், சரி ஓகேன்னு வில்லேஜ் சீஃபோ சொல்றான். சில நோபல் ஃபேமிலியில ஸ்வாட்லாட் இருக்கிறதா அப்ரைசல் செரமனில சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க ஃபீல்ட்ல போய் ஃபைட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க ஜஸ்ட் ஸ்வாட் எக்ஸ்பர்ட் கிளாஸ் தான். பேர் புகழுக்காக அப்ரைசல் செரமனில ஏமாத்தி நோபல்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது உண்மையான ஸ்வாட் லாடா நானே செக் பண்றதுக்கு வந்தேன். செரனாவை ஒரு ஸ்வாட் லாடா நீங்களே வழங்க, அவளை அகாடமிக்கு அனுப்பி ஃபியூச்சர்ல படிக்க வைப்போம், ஃபியூச்சர்ல இன்ஸ்ட்ரக்டரையும் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லவும், யாருனாலும் அகாடமிக்கு போலாமான்னு ஆக்சியோசர் கேட்கவும், இது என் பையன் டோர்கா, இவன் ஒரு ஆக்சியோசர் அப்படின்னு சொல்லவும், அப்படியா உனக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அனுப்பி வைக்கிறேன், யாருனாலும் அகாடமியில போய் படிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நீயும் எங்க கூட படிக்கவான்னு சொல்லவும், டோர்கா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறான். உடனே கெரனா போயிட்டு டிஃபெண்ட் பண்றான். நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கவும், நம்ம ஹீரோக்கு டேலண்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரோடன் அப்படின்னு சொல்லி ஜெட்டா சொல்ல, வில்லேஜ் லெஜண்ட் ரோடனா, நீங்க உங்களோட போர்ஹன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செனஃப் நம்ம ஹீரோவோட அப்பாவை பத்தி சொல்லவும், நாங்க செரஃபா இருந்தாலும் அவர் மரியாதையா எங்க அப்பா கிட்ட பேசுறாரு, அப்பா உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஆசம் தான் நம்ம ஹீரோ பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு சாதாரண செரஃப் கூட ஜெனஃப் மாதிரியான ஒரு பிக் ஷாட் ரெகனைஸ் பண்ற அளவுக்கு இருக்குன்னு அப்படின்னு அவங்க அப்பா ஹாப்பி ஆகுறாரு. ஹெல்மோட்ல இருக்கிறதுனால இப்போ ஸ்லோவா இருந்தாலும் ஃபியூச்சர்ல நான் சாதிப்பேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு அம்மாக்கும் மாஷுக்கும் கொடுக்க பழத்தை திருடி இருக்க நம்ம ஹீரோ காமிச்சா அவங்க அப்பா 4 பழமா திருடி இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஈவன் காமனருக்கோ கீழே இருக்கிறவங்க தான் செரிஃபா இருந்தாலும் இவங்க லோ கிளாஸ் அவங்க ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாரபட்சம்லாம் யாரும் பெருசா பாக்குற மாதிரி தெரியல. அதுலயும் முக்கியமா இப்போ வந்து அந்த நைட் செனாஃப் ரொம்பவே நல்லவ மாதிரி தான் தெரியுதா. இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.